மாப்பிள்ள சிங்கம் படத்துக்கு போறப்போ இருந்த நினைப்பு வேற, முடிஞ்சு வர்றப்போ இருந்த நினைப்பு வேற பாஸ். ஏன்னா டைரக்டர் ராஜசேகருக்கு இது முதல் படம். ஏற்கனவே விமலையும் அஞ்சலியையும் சூரியையும் ராதா ரவியையும் பல கிராமத்து சப்ஜெக்ட்ல நம்ம பார்த்தாச்சு. என்ன பண்ண போறாங்க புதுசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெனாவெட்டு ஒரு ஏகத்தாலும் மனசுல இருந்துச்சு. அப்படியே புதுசா செவ்வாய் கிரகத்திலிருந்து கதை பிடிச்சிட்டு வரலைனாலும் 2 மணி நேரம் நாம சிரிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு கதை. எப்பா பக்கத்துல வந்து கொஞ்சம் கிச்சு கிச்சு முட்டுறியா, அப்பதான் சிரிப்பு வரும் அப்படின்னு சொல்ற ரேஞ்செல்லாம் இல்லாம தானா சிரிக்க வைக்கிற காமெடிகள்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பா படத்துக்கு நீங்க குடும்பத்தோட போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்டு கார்டை முதல்லயே போட்டுறேன். படத்தோட பிளஸ்னா அந்தந்த கேரக்டருக்கு செலக்ட் பண்ணிருக்கிற நடிகர்கள் அப்படியே ஃபிட்டா இருக்கிற சட்டை மாதிரி கிச்சுன்னு பொருந்துறாங்க. விமலுக்கு மறுபடியும் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையா கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல யோசிச்சாலும் அவர் எல்லா படத்துலயும் ஓட்டுற Yamaha RX 100 அவர்கிட்ட வாங்கிட்டு கையில ஒரு புல்லட்டை கொடுத்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி விட்டுருக்காங்க. சீனுக்கு சீன் மனுஷன் அழகா வேற தெரியுறாரு. அட டான்ஸ் எல்லாம் பயங்கரமா ஆடுறாருங்க. அடுத்து நம்ம அஞ்சலியா இது அப்படின்னு சொல்ற ரேஞ்சில் ஸ்லிம்மா ட்ரிம்மா நச்சுன்னு ஜம்முன்னு கும்முன்னு இருக்காங்க நம்ம அஞ்சலி. கிளாமர் கம்மியா ஹியூமர் ஜாஸ்தியா அவங்க கேரக்டரை இயக்குனர் டிசைன் பண்ணிருக்கிறார் ப்ரோ. ஸோ கண்டிப்பா ஹீரோயினுக்கும் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. இது போக காளி வெங்கட், சூரி, ராமதாஸ் இவங்க கிடைக்கிற எல்லா கேப்லயும் கோல் போடுறது, சிக்ஸ் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பொழுது கட்டுறாங்க. அதோட ஒரு ஃபாரினரும் கூட வரார். எங்க இருந்து அவரை பிடிச்சாங்கன்னு தெரியல. பென்சில் மாதிரி இருந்துட்டு அவர் பண்ற சேட்டையெல்லாம் ரொம்ப அநியாயம் பாஸ். கிளைமேக்ஸ்ல சில ட்விஸ்ட் கூட இருக்குது, கண்டிப்பா நீங்க நோட் பண்ணும். அப்புறம் படத்தோட ரொம்ப பெரிய பிளஸ்னா அது சினிமாட்டோகிராஃபி. கிராமத்தை எவ்வளோ அழகா காட்ட முடியுமோ அவ்வளோ அழகா தருண் பாலாஜி காட்டியிருக்காருங்க. மியூசிக் பக்கம் போனோம்னா ஓப்பனிங் கார்ட்லேயே வந்து சிவகார்த்திகேயன் அனிருத்துக்கெல்லாம் நன்றி சொல்றாங்க. எதுக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை கேட்கும்போது தெரியுது. ஏன்னா 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடிடுறாங்க நம்ம NR ரகுநந்தன் மியூசிக்ல. அந்த பாட்டு கேட்கறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்குது. மைனஸ்ன்னு பார்க்க போனோம்னா அப்பப்போ நம்மளால ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு கதை, அப்பப்போ நடுவில் பூந்துக்கிற பாட்டு. இது தவிர பெருசா குறை சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ ஃபைனலி சந்தோஷமா ஒரு படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வர நீங்க கண்டிப்பா மாப்பிள்ளை சிங்கம் படத்துக்கு போகலாம் ப்ரோ.